துலாம் ராசிக்காரர்களே, இன்று சந்திரன் தனுசு ராசியில் இருப்பதால் அது உங்கள் 3ஆம் வீடாக அமைகிறது. இந்த நிலை சுப பலனை தரக்கூடியதாக இருப்பதால் தைரியம், முயற்சி மற்றும் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நாள் இது. இன்று நீங்கள் தொடங்கும் செயல்களில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய முயற்சிகள், தொடர்பு மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியான பாதையில் செல்லும் வாய்ப்பு அதிகம். சிறிய பயணங்கள், சந்திப்புகள் மற்றும் தகவல் பரிமாற்றங்களில் நல்ல பலன் கிடைக்கும். நீண்ட நாள் யோசித்த விஷயங்களை ஆரம்பிக்க இது ஒரு நல்ல நேரம். மேலும் குருவின் பார்வை இந்த சந்திரனுக்கு நல்ல ஆதரவாக இருப்பதால் உங்கள் முயற்சிகளில் அதிர்ஷ்டம் இணையும். பெரியவர்களின் ஆதரவும் கிடைக்கும். மொத்தத்தில் இன்று தைரியமாகவும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும் நாள். இது கியூப் டிவி தமிழ் ஆஸ்ட்ரோ சேனல். இந்த காணொளியை விரும்புங்கள், கருத்து பதிவு செய்யுங்கள், மேலும் தினசரி பலன்களை பெற எங்களை பின்தொடருங்கள். நண்பர்களே, துலா ராசி அன்பர்களுக்கு ஜூன் 2026 19ஆம் தேதி காலை 10:06 முதல் ஜூன் 21ஆம் தேதி மதியம் 3:39 வரை சந்திர பகவான் கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறார். துலா ராசியிலிருந்து கன்னி ராசி 12ஆம் இடமாக அமைகிறது. கோசார சந்திரன் 12ஆம் இடத்தில் பயணிக்கும் இந்த காலத்தில் சில விஷயங்களில் கூடுதல் கவனமும் திட்டமிடலும் தேவைப்படலாம். அதே நேரத்தில் ஆன்மீக சிந்தனை மற்றும் உள்ளார்ந்த தெளிவை வளர்த்துக் கொள்ள சிறந்த வாய்ப்பும் அமைகிறது. இந்த நாட்களில் செலவுகளை முன்கூட்டியே திட்டமிடுவது நல்லது. தேவையான செலவுகள் அதிகரிக்கக்கூடும். ஆனால் சரியான நிர்வாகத்தால் பொருளாதார நிலையை சமநிலைப்படுத்த முடியும். சில வேளைகளில் எதிர்பார்த்ததை விட சிறிது தாமதம் ஏற்படலாம். எனினும் பொறுமையுடன் தொடர்ந்து முயற்சி செய்தால் நல்ல முடிவுகள் கிடைக்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நன்மை தரும். பணியிடத்தில் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். அதனை அமைதியாகவும் கவனமாகவும் கையாளும்போது மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெற முடியும். புதிய திட்டங்களில் ஈடுபடுபவர்கள் ஆவணங்கள் மற்றும் தகவல்களை இருமுறை சரிபார்ப்பது நல்லது. குடும்பத்தில் புரிதலுடன் நடந்து கொள்வது நல்லிணக்கத்தை அதிகரிக்கும். உறவினர்களுடன் பேசும்போது மென்மையான அணுகுமுறையை கடைபிடிப்பது சிறந்த பலனை தரும். உடல்நலத்தில் ஓய்வு, உறக்கம் மற்றும் மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. அதிக சிந்தனைகளை குறைத்து நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொண்டால் புத்துணர்ச்சி அதிகரிக்கும். இந்த காலம் ஆன்மீக செயல்பாடுகளுக்கு மிகவும் ஏற்றதாக அமைகிறது. ஆலய தரிசனம், தியானம், இறைநாம ஜபம் போன்றவற்றில் ஈடுபடுவது மன அமைதியையும் நம்பிக்கையையும் அதிகரிக்கும். ஆன்மீக ரீதியாக மகாலட்சுமி தாயார் மற்றும் வெங்கடேச பெருமாளை வழிபடுவது மனநிறைவு மற்றும் நல்ல முன்னேற்றத்தை வழங்கும். வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலனை தரும். நிதானம், திட்டமிடல் மற்றும் இறைநம்பிக்கையுடன் செயல்பட்டால் இந்த சந்திர கோசார காலத்தை பயனுள்ள காலமாக மாற்றிக்கொள்ள முடியும்.